வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. சோசியலிசம், அதாவது மனிதன் சமுதாய விலங்குன்னு சொல்லுவாங்க. மனித இனம் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனையோ ஜீவ இனங்களில் ஒரு இனம் தான் மனித இனம். ஆனால் அது கூடி வாழக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஏன்னா 6வது அறிவுடைய சிறப்பு. ஆனால் 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் அப்படி இல்லை, சிந்தனை ஆற்றல் இல்லை. அங்கே இயற்கையை ஒட்டி வாழ்ந்து மடிஞ்சு போயிடுது. ஆனால் மனிதன் அந்த மிருக நிலையிலிருந்து தாண்டி 6வது அறிவு சிந்தனை ஆற்றல் விரிய விரிய இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து தான் பயன்படுத்துவதோடு மற்றவர்களுக்கும் வழங்கக்கூடிய திறன் வெளிப்பட ஆரம்பிச்சது. அதுதான் தெய்வீகம். அப்போ தான் கூடி வாழ்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம்னா இனக்குழு மக்களாக வாழும்போது கடமைகளும் உரிமைகளும் பொது உடைமையாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அதுதான் சமுதாய நல நோக்கோடு ஒவ்வொரு மனிதரும் வாழணுங்கிறார் நம்முடைய குருமகான். ஏன்னா தனி மனிதன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவன் இனிமையாக வாழணும்னா உடல், உயிர், மனம் இந்த 3 இணைப்பில் இணக்கம் இருக்கணும். இந்த 3 வச்சு தான் வாழ்க்கை வண்டியை ஓட்டுறான். அது இணக்கமாக இருக்கணும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும். அதுக்கு அடிப்படை தேவைகள் வேணும். வாழ்வாதார பொருட்கள், உணவு, உடை, வசிப்பிடம், இதெல்லாம். பால் உறவு, இது 2 தான். இப்போ இது எல்லாம் கிடைச்சாதான் மனிதன், தனி மனிதன் இனிமையாக வாழ முடியும். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? ஒரே ஒரு தனி மனிதனாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வதற்கு உழைத்து எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமானா முடியாது. பலருடைய உழைப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொரு மனிதரும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த உழைப்புக்கு நம்ம திருப்பி நன்றி செலுத்தணும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்தது சொசைட்டி, சமுதாயம், பிறருடைய உழைப்பு. பிறந்ததுலேருந்து மட்டுமில்லை, அம்மா வயிற்றில் உருவானமே வெறும் பனித்துளியோட மிகச்சிறிய துளியாக உருவானோம். அது ஒரு முழு குழந்தையாக மாறுறதுக்கு அம்மா நமக்கும் சேர்த்து உணவு, தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சது? சமுதாயம் கொடுத்த கொடை. இப்போ சமுதாய உணர்வுங்கிறது வேணும். அதுதான் தனி மனிதனுடைய இந்த உடல், உயிர், மனம்ங்கிற 3 இணைப்பு, முக்கோண இணைப்பில் இணக்கம் இருக்கணும். அப்போ அவன் இணக்கமாக இருந்ததுன்னா தான் சார்ந்த அந்த சமுதாயத்துக்குரிய கடமைகளை செய்வான். ஏன்னா தனியாக மனுஷன் வாழ முடியாது. இயற்கை, சமுதாயம், தனி மனிதன் இந்த 3 இணைப்பில் தான் எல்லா வாழ்க்கையுமே நடந்துகிட்ருக்கு. இப்போ சமுதாயங்கிறது கூட்டு வாழ்க்கை தான். சொசைட்டி, சமுதாயம், சமதாயம், ஈக்குவலிசம், நிறை உணர்வு. இந்த பூமி என்று எடுத்துக்கொண்டா பூமி தாய் அப்படி சொல்வார் மகர்ஷி. அந்த பூமி தாயினுடைய வயிற்றில் பிறந்த எல்லோரும் சக உதிரர்கள். எல்லாருமே இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பூமியில தான். அப்போ எனக்கு என்னென்னது வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் போது என்னுடன் இருக்கக்கூடியவங்களுக்கு அது வேணும் இல்லையா? இப்போ உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை உன்னுடைய சகோதரருக்கும் விரும்புவாயாக. பெரியவங்க சொல்கிறாங்க அப்படி. இது ஏன் அப்படி இல்லை? சுயநலம், தன்னலமாக போயிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பமெல்லாம். நான் நேற்று ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். என்ன, இங்கே தான் நிறைய மயில் கூட்டங்க வேதலோக அன்பநிலையத்தில் மனுஷங்க வர்றாங்களோ இல்லையோ, பறவைகளும் ஜீவனங்களும் நிறையா வளர்ந்து அது வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு தாய் மயில் போகுது, அது பின்னாடியே 4 குஞ்சுக போகுது. அதற்கடுத்து ஒரு தாய் போகுது, அதுக்கு 3 குஞ்சு, 3 பின்னாடி போகுது. அது கொஞ்சம் பெருசு முதல்ல போனதை விட. இப்போ இந்த 4 குஞ்சுகளுக்கும் தன்னுடைய தாயார் மண்ணை கிளறி அதுக்குள்ளே இருக்க புழு, பூச்சி, வண்டுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தால் தன்னுடைய குஞ்சுக சாப்பிடட்டும்னுட்டு பறிச்சு விடுது அழகாக. இப்போ இந்த பின்னாடி வந்த 3 குஞ்சில் ஒரு குஞ்சு வேகமாக ஓடுது. ஆனால் அந்த 4 குஞ்சோட தாய், இது என் பிள்ளைக்கு தான், நான் அந்த என்னோட 4 குழந்தைகளுக்காகத்தான் நான் இத்தனை வேலை பண்ணியிருக்கேன், நீ எப்படி வரலாம் போ அப்படின்னு கொத்துறதுக்கு போகுது. அது பயந்துக்கிட்டு அப்புறம் அவங்க அம்மா பின்னாடி ஓடுது. அப்போ
இந்த சுயநலம் தன்னலம் எல்லாம் கட்டினது என் குடும்பம், என்னுடைய உறவுகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஈர்த்து பேர்த்து, என்னுடைய சொத்து சுகம், இந்த சுயநலத்தின் காரணமாக பிறர் நலத்தை மனிதன் மறந்து விட்டான். அதனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களும். உழைத்து உண்டு வாழணும், பகிர்ந்துண்டு வாழணும், ஒத்தும் உதவியும் வாழணும், இதெல்லாம் மனித பண்பு. இப்போ மிருகங்களுக்கு அஞ்சறிவு தான். அதனால் அது பசிச்சா சாப்பிட்டு தூக்கம் வந்தால் தூங்கி தன்னை போல் குட்டியை போட்டு இனவர்த்தி பண்ணிட்டு செத்து போயிருது, அவ்வளோதான். அதே போல் மனுஷனும் இருக்கக்கூடாது. தானும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய திறன். இதைத்தான் முற்காலத்தில் இருந்தவங்க இறை வழிபாடு, அப்புறம் உயிர் வழிபாடுன்னாங்க. இறை வழியே செல்லுதல். இறைநிலைங்கிறது எங்கேயோ இல்லை, எல்லாமாக எல்லாருக்குள்ளாகவும் ஒன்றினால் ஆல் இன் ஒன், ஒன்றே எல்லாமாக ஆகி இருக்கிறது. அந்த எல்லாவற்றுக்குள்ளும் அந்த ஒன்றே இருக்கிறது. அப்போ எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றே அந்த தெய்வீகம் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்க ஷடப்பொருளில் தன்மையாக. அப்போ அதை நான் எப்படி பயன்படுத்தணுங்கிற சிந்தனை ஆற்றல் எனக்கு வரணும். ஜீவன்களில் மனமாக நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் பாங்க, அணுகுமுறை, எந்த ஜீவனோடையும் நான் எப்படி இருக்கணும். மனிதன்ல 6வது அறிவாக எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக இருக்கு. இப்போ இதுதான் மெய்ப்பொருள் உணர்வு. எல்லாவற்றிலையும் உண்மை பொருளே மேன்மை பொருளான மனமாக மனிதனிலே மலர்ந்திருக்கிறது. அந்த மனம் மாசுகளின்றி அறிவுடைய கட்டுக்குள்ளற மனமும் உடலும் மனிதனுக்கு வந்துருச்சுன்னா பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுக துக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து உதவிடும் திருப்பம் முதல் உலகில் தோன்றிய நாள் அறம் தோன்றிற்றே. அதான் உயிர் வழிபாடு. பிற உயிர் துன்பத்தை பார்த்து சகிக்க முடியாமல் அதுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எழுச்சி என்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுச்சோ இந்த பூமியில், அப்போ மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்ந்துட்டான். அது வளர்ந்து வளர்த்தோர் பெயர்களால் தான் இப்போ சமயம் மதம்லாம் சொல்கிறோம். அப்போ இறை வழிபாடு, இறை வழிபாடுனா என்ன, இறை வணக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயல் விளைவு நியதி தான். நம்ம நல்ல செயல்களை செஞ்சோம்னா விளைவு நன்மையாக இருக்கும், தீய செயல்களை செஞ்சோம்னா விளைவு துன்பம் தான் தரும். இது யாருக்கு தான் தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எனக்கு யாராவது துன்பம் கொடுத்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது, என்னை யாராவது அவமானப்படுத்தினா எவ்வளோ சங்கடமாக இருக்குது, என் பேரில் யாராவது கோபப்பட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ உடல் மன கஷ்டங்கள், என்னுடைய கடமைகளை செய்ய முடியாமல் போகுதே, இதையெல்லாம் என்னால் சிந்திக்க தெரியுதே. அப்போ நான் என்ன செய்யணும், இதையெல்லாம் மற்றவருக்கு நான் செய்யாமல் இருக்கணும், அவ்வளோதான். துன்பப்படுத்தாமை துன்பம் நீக்குதல். இப்போ துன்பம் நீக்குதல்ங்கிறது இறை வழிபாடின் மூலமாக, இறை உணர்வின் மூலமாக எனக்குள்ளாக உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைப்பது போலத்தான் எல்லா மனிதருக்குள்ளரையும் எல்லா ஜீவன்லையும் என்ற ஒரு உண்மை உணர்வை உணர்ந்து கொண்டு செயல் விளைவு நியதியை தவறாமல் செயல்படுத்தக்கூடியவன் 6வது அறிவு பெற்ற மனிதன். அவன் தான் கூடி வாழ முடியும். அந்த கூடி வாழ்கிற வாழ்க்கையை தான் சமுதாயம் வளமாக நலமாக இருந்தால் தான் தனி மனிதனுக்குரிய வாழ்வாதாரமெல்லாம் கிடைக்கும். அப்போ அதுதான் உயிர் வழிபாடு. எந்த உயிருக்கும் துன்பம் தராத அளவிலே தன்னுடைய தேவை பொருட்கள், இன்னும் பால்வரவு, இது எல்லாமே சரியான முறையில் அதை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் என்று சொல்லுவார் நம்முடைய குருமகான். அந்த வகையில் நம்ம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும்னாக்கா அதுதான் சோசியலிசம்னு சொல்லக்கூடிய, அதுதான் கர்மயோக வாழ்க்கை நெறி, அதுதான் மனவளக்கலை யோக பயிற்சி என்ற பயிற்சி திட்டங்களாக்கி நாமும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்காக மற்றவருடைய உழைப்பையோ அறிவு ஆற்றலையோ பயன்படுத்துறதுங்கிறது அது மிருகநிலை வாழ்க்கை. அதிலிருந்து மனிதன் மீட்பு பெறணும். என்றைக்கு மற்றவர்களுடைய உணர்வை உணர்ந்து கொண்டு அவங்களோட ஒத்தும் உதவியும் வாழ பழகிறானோ அன்னைக்கு தான் மனிதன் மனிதனாக வாழ்கிறான். அது வரைக்கும் எப்படி இருக்கான், உருவத்தால் மனிதனாகவும் குணத்தால் மிருகங்களாகவும் இருந்தாக்கா அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கவே இருக்காது. அதனால் கூடி வாழக்கூடிய வாழ்க்கையில் மனிதன்கள் 6வது அறிவை பயன்படுத்தி வாழ்கிறதுனால அந்த ஒத்தும் உதவியும் பகிர்ந்துண்டு ஒத்துதவி வாழக்கூடிய வாழ்க்கை தான் சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தையிலையும், சம நோக்கு ஈக்குவலிசம் நேர்நிறை உணர்வு அப்படிங்கிற வார்த்தைகளையும் நம்முடைய குருமகன் நமக்கு உணர்த்தியிருக்கார். இன்றைய சிந்தனையை மேலும் மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம், வாழ்க்கலாம்.